என்னப்பா நம்ம பிள்ளைங்கள ஒன்றும் காணல. வெளியே நிற்பாவ. ஏய் தசி சர்மிளா தசி ஜெஃப்ரே என்னப்பா என்ன பண்ணி சண்டே கிளாஸ் பாடம் இன்னைக்கு படிச்சியா? அம்மா கிட்ட கேளு என்ன வசனம் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னு. சண்டே கிளாஸ் டீச்சர் என்ன வசனம் சொல்லியிருந்தாங்க பிள்ளைக்கு? இந்த வசனத்தை அர்த்தம் சொல்லு. துன்மார்க்கர்னா யாரு? இங்க திரும்பி பார்த்து சொல்லு. பாவம் செய்ய வழியில நிற்கலாமா? இங்க திரும்பி பார்த்து சொல்லுங்க. துன்மார்க்கருடைய வசனத்தை திருப்பி சொல்லு. துன்மார்க்கருடைய ஆலத்தின் இடம் பாவிகளுடைய வழியில் நிற்காமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய இடத்தில் பிரியமாய் இருந்து இரவுகளும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்தின்படி நீ எப்படி நடக்கணும்? துன்மார்க்கர்னா யாரு தெரியுமா? குடிக்கிறவ அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. துன்மார்க்கர் பாவம் செய்யறவனா ஒரு மனிதனை ஏமாற்றி அவனுடைய உழைப்புல இருந்து என்ன பண்ணியது திருடக்கூடியது. ஒருத்தனுடைய உழைப்புல நமக்கு என்ன தேவை? நம்ம வேலைக்கு போனோம்னா நம்ம உழைப்புல ஒரு 20 ரூபா அவங்ககிட்ட இருந்து எடுக்கலாம். சரியா? புரிஞ்சுக்க, உனக்கு சொல்லித்தரேன். ஒரு 20 ரூபா நமக்கு எடுக்கலாம். என்னன்னா வேலை சாதனம் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுல வந்து ஒரு 20 ரூபா எடுக்கலாம். சரியா? அந்த 20 போயிட்டு நீ 100 எடுக்கும்போது துன்மார்க்கன் ஆகிட்ட. புரியுதா? அவன் வந்து ஒரு கூலி தொழிலாளி. அவன் வந்து உன்கிட்ட ஒரு வேலையை தரான். புரியுதா? கை அப்போ நீ வந்து என்ன பண்ணாலும் தெரியுமா? நீ வந்து உன்னோட மட்டும் பார்க்க கூடாது, அவனும் முன்னேறணும்னு சொல்லிட்டு உன்னுடைய ஏழைகளுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? உனக்கு தெரிஞ்ச ஏழைகளுக்கு சின்னதாட்டு நீ கொடுக்கும்போது உனக்கு வந்து உழைப்பா இருக்கும். ஆனா வந்து வேலை செய்யும் போது நீ என்ன செய்யற? இவ்வளவு தீர்த்துதான் ஆகணும், அவ்வளவுதான் தீர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் நீ சுருட்டிட்டு போனா யாரு? இன்னொருத்த மரத்துல யாரு இருந்தது? யாரு? சகைவு. அந்த சகைவ மாதிரி நீ ஆயிடுவ ஒவ்வொருத்தரும். சரியா? புரிஞ்சுக்க. அதே போல யாரும் ஆகக்கூடாது. சரியா? அதனால வேலைக்காரனே நிறுத்த விடாது. யாரும் செய்யலாம். அன்னைக்கு பன்னியில எல்லாமே காடி வச்சு என்ன பண்ணாங்க தெரியுதா? பன்னிய சொந்த மகனுக்கு பன்னிக்கு கொடுக்கக்கூடிய காடி அதை குடிச்சுதான் வளர்ந்தான். அதனால ஆண்டவருடைய வேதத்தை நீ புரிஞ்சு வளர்ந்து அதன்படி நடக்கணும். சரியா? யாரையும் கஷ்டப்படுத்த விடாது. அன்பாக அரவணைச்சு அன்போட கொண்டு போய் எல்லாரையும் புத்திமதியோட எல்லாரையும் பாதுகாத்து நல்வழியில் நடத்தணும். ஆண்டவருடைய வேதாகமும் அப்படிதான் சொல்லுது. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் சொல்லுது. சரியா?